அனைவருக்கும் வணக்கம்ப. தமிழச்சி அனுசூயா கற்பது தமிழிலிருந்து. இந்த பதிவில் நாம் காண இருப்பது புறப்பொருள் வெண்பா மாலை பற்றியதுப்பா. அதாவது திணைகள் எத்தனை இருக்கின்றன, துறைகள் எத்தனை இருக்கின்றன, எந்த பாவகையில் அமைந்திருக்கின்றது, அதே சமயத்தில் அதனுடைய கொழுக்கள் எத்தனை என்பது பற்றி சுருக்கமான எளிமையான வடிவில் இருக்கின்ற ஒரு பதிவுப்பா. அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள். நன்றி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல தலைப்பு படலத்தின் எண், சூத்திர வரிகள் எத்தனை என்பது, படலத்தின் பெயர், துறை, திணை, துறை, கொழு. கொழுன்னா என்ன அர்த்தம்? உதாரணம் மேற்கோள் பாடல்கள். சரிங்களா? பா எந்த பா அமைப்பில் அமைந்திருக்கின்றது என்பது பற்றி. இப்ப முதலாவதாக கடவுள் வாழ்த்து வெண்பா யாப்பில் அமைந்திருக்கின்றது. அடுத்து 12 சூத்திர வரிகளை கொண்ட சிறப்பு பாயிரம் இருக்கின்றது, நூற்பா யாப்பில் அமைந்திருக்கின்றது. அடுத்து முதல் படலம் 9 சூத்திர வரிகளை கொண்ட வெற்றி படலம். 20 துறைகளை கொண்டிருக்கின்றது, 2 திணைகள் பற்றி கூறப்படுகின்றது. துறைகள் 19, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொழு பாடல்கள் 20 வெண்பா யாப்பு. அடுத்த இரண்டாவது படலம் 9 சூத்திர வரிகளை கொண்ட கரந்தை படலம். அது 14 துறைகளை கொண்டிருக்கின்றது. திணை ஒன்றே ஒன்றுதான், அதில் கூறப்படுகின்ற திணை ஒன்றே ஒன்று. 13 துறைகள் இருக்கின்றன. 13 1 14 கொழுக்கள் வெண்பா யாப்பில் அமைந்திருக்கின்றது. மூன்றாவது படலம் 13 சூத்திர வரிகளை கொண்ட வஞ்சி படலம். இதில் 21 துறைகள் கூறப்படுகின்றன. திணை ஒன்றே ஒன்று. ஆக மொத்தம் 24 25 கொழுக்கள் இருக்கின்றன வெண்பா யாப்பு. நான்காவது படலம் 13 சூத்திர வரிகளை கொண்ட காஞ்சி படலம். இதில் 22 துறைகள் கூறப்படுகின்றன. ஒரே ஒரு திணை தான், அதாவது காஞ்சி பற்றிய திணை பற்றி தான் கூறப்படுகின்றது. 24 துறைகள் இருக்கின்றன, 25 கொழுக்கள் அமைகின்றன வெண்பா யாப்பு. ஐந்தாவது படலம் 7 சூத்திர வரிகளை கொண்ட நொச்சி படலம். அதாவது அது வளைத்தலாகும் நொச்சி அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா? அது 9 துறைகள் இருக்கின்றன, ஒரு திணை மட்டும் கூறப்படுகின்றது. 8 துறைகள் இருக்கின்றன, 9 கொழுக்கள் காணப்படுகின்றன வெண்பா யாப்பு. அடுத்ததாக ஆறாவது படலம் 16 சூத்திர வரிகளை கொண்ட உயினை படலம். அதில் 29 துறைகள் கூறப்படுகின்றன, ஒரு திணை, 30 துறைகள் அமைகின்றன, 32 கொழுக்கள் காணப்படுகின்றன வெண்பா யாப்பு. ஏழாவது படலம் தும்பை படலம். அதில் 14 சூத்திர வரியில் அமைந்திருக்கின்றது. இந்த திணைக்கான, அதாவது தும்பை திணையை பற்றி ஒரு பாடல் இருக்கும் இல்லையா, அது 14 வரியில் அமைந்திருக்கின்றது. அதாவது சூத்திரம். 24 துறைகள் கூறப்படுகின்றன, ஒரு திணை பற்றி மட்டும் 27 துறைகள், 28 கொழுக்கள் வெண்பா யாப்பு. அடுத்த 8வது படலம் 19 சூத்திர வரிகளை கொண்ட வாகை படலம். அதில் 30 துறைகள் இருக்கின்றன, ஒரு திணை, 33 துறைகள், ஆக மொத்தம் 34 கொழுக்கள் காணப்படுகின்றன வெண்பா யாப்பு. அடுத்ததாக 10வது 9வது படலம் 33 சூத்திர வரிகளை கொண்ட பாடான் படலம். இதில் 48 துறைகள் கூறப்படுகின்றன, ஒரே ஒரு திணை, 50 துறைகள் கூறப்படுகின்றன, அதனால் 51 கொழுக்கள் காணப்படுகின்றன வெண்பா யாப்பு. அடுத்ததாக 10வது படலம் 7 சூத்திர வரிகளை கொண்ட பொதுவியல் படலம். இதில் 12 துறைகள் கூறப்படுகின்றன, ஒரு திணை, 13 துறைகள், ஆக மொத்தம் 46 கொழுக்கள் மட்டும் அதிகமா இருக்கு பார்த்துக்கோங்க வெண்பா யாப்பு. அடுத்ததாக இதே பொதுவியல் படலம் நம்ப 7 சூத்திர வரிகளை கொண்ட சிறப்பில் பொதுவியல் பால. அது 11 துறைகள், ஒரு திணை, 14 துறைகள், 46 கொழுக்கள் காணப்படுகின்றன வெண்பா யாப்பு. அதே பொதுவியல் படலத்துல அடுத்தது 6 சூத்திர வரிகளை கொண்ட காஞ்சி பொதுவியல் பால. அதில் 6 துறைகள், திணைகள் எதுவும் கிடையாது, 6 துறைகள், 46 கொழுக்கள் காணப்படுகின்றன வெண்பா யாப்பு. அடுத்ததாக 5 சூத்திர வரிகளை கொண்ட முல்லை பொதுவியல் பால. 8 துறைகள், திணை எதுவும் கிடையாது, 10 துறைகள், 45 கொழுக்கள் காணப்படுகின்றன வெண்பா யாப்பு. அடுத்ததாக 11வது படலம் 5 சூத்திர வரிகளை கொண்ட கைக்கிளை ஆண்பால் கூற்று. அதாவது கைக்கிளை படலம், அதில் இடம்பெறுவது முதலாவது பிரிவு ஆண்பால் கூற்று. அதில் 9 துறைகள், திணை எதுவும் கிடையாது, 9 துறைகள், 21 கொழுக்கள் காணப்படுகின்றன மருட்பா யாப்பில் அமைந்திருக்கின்றது. அடுத்து 5 சூத்திர வரிகளை கொண்ட அதே கைக்கிளை படலத்தில் பெண்பால் என்கின்ற பிரிவு. அதில் 12 துறைகள்,
திணைகள் எதுவும் கிடையாது. 12 துறைகள், 21 கொழுக்கள் காணப்படுகின்றன. மருட்பா யாப்பு. இறுதியாக அமைந்திருக்கின்ற 12வது படலம், அதில் 12 சூத்திர வரிகளை கொண்ட பெருந்திணை படலம். அதில் 2 பிரிவுகள் இருக்கின்றன. முதல் பிரிவு பெண்பால், அதில் 19 துறைகள் கூறப்படுகின்றன. திணை எதுவும் கிடையாது. 19 துறைகள், 37 உதாரண மேற்கோள்கள், அதாவது கொழுக்கள் காணப்படுகின்றன. வெண்பா யாப்பு. அடுத்ததாக இந்த பெருந்திணை படலத்தினுடைய இன்னொரு பிரிவு இருபால் பெருந்திணை. அது காணப்படுகின்ற சூத்திர வரிகள் 14. அதாவது அமைந்திருக்கின்ற சூத்திர வரிகள் 14. 18 துறைகள், திணைகள் எதுவும் கிடையாது. 18 துறைகள், அந்த மேற்கோள் பாடல்கள் எனப்படுகின்ற கொழுக்கள் 37 இருக்கின்றன. வெண்பா யாப்பு. இறுதியாக அமைந்திருக்கின்ற படலம், அது ஒழிபியல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது 14 சூத்திர வரிகளை கொண்டிருக்கின்றது. 18 துறைகள், திணை எதுவும் கிடையாது. 19 துறைகள், கொழுக்கள் எதுவும் கிடையாது. வெண்பா யாப்பில் அமைந்திருக்கின்றது. இப்போ தேர்வுல வினா என்ன கேட்பாங்க அப்படின்னு சொன்னோம்னாக்கோ, புறப்பொருள் வெண்பா மாலை அமைந்திருக்கின்ற பாவகை யாப்பு அமைப்பு அப்படின்னு கேட்டாங்கன்னா, புறப்பொருள் வெண்பா மாலை, அப்ப வெண்பா அப்படிங்கிறது நம்ம உடனே வெண்பான்னு எழுதுவோம். இப்ப என்ன செய்வாங்கன்னா, நேரடியா கேள்வி கேட்காம இந்த புறப்பொருள் வெண்பா மாலையில் மருட்பா யாப்பில் அமைந்திருக்கின்ற படலங்கள் எத்தனைன்னு கேட்பாங்க. ஒன்றே ஒன்றுதான் படலம், ஒன்றே ஒன்றுதான். பிரிவுகள் எத்தனைன்னு கேட்டாங்கன்னா 2ன்னு சொல்லுங்க. அதாவது ஆண்பால் கூற்று, பெண்பால் கூற்று, கைக்கிளை படலத்துல. சரிங்களா? எந்த யாப்பு? மருட்பா யாப்பு. நூலினுடைய பெயர் என்ன? வெண்பா. ஆனா அமைந்திருக்கின்ற யாப்பு என்ன? மருட்பா. மருட்பானா என்ன அர்த்தம்? வெண்பா, ஆசிரியப்பா எல்லாமே கலந்து வர்றது. அந்த மாதிரியான ஒரு பா அமைப்பு தான் மருட்பா. சரிங்களா? அதே போன்று மேல என்ன இன்னொரு வினா கேட்பாங்க அப்படின்னு சொன்னா, நூற்பா யாப்பில் அமைந்திருப்பது என்ன அப்படின்னு கேட்பாங்க. படலமா என்ன அப்படின்னு. சிறப்பு பாயிரம். நன்றாக தெரிந்துகள். சிறப்பு பாயிரம் மட்டும்தான் நூற்பா யாப்பில் அமைந்திருக்கின்றது. அதே போன்று பிரிவுகள் என்று பார்த்தோமானால் நன்றாக பாருங்கள். இந்த பொதுவியல் படலத்துல 3 பிரிவுகள் இருக்கின்றன. சிறப்பில் பொதுவியற்பால, காஞ்சி பொதுவியற்பால, முல்லை பொதுவியற்பால. ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னாக்கும் 3 இருக்கின்றது. அதே இது பார்த்தீங்கன்னாக்கும் கைக்கிளையில் பார்த்தோமானால் 2 பிரிவுகள் இருக்கின்றது. பெருந்திணையிலும் பார்த்தோமானால் 2 பிரிவுகள் இருக்கின்றன. இல்லைங்களா? பெருந்திணையில பெண்பால் 1 இருக்கு, இருபால் பெருந்திணை. அப்ப இந்த பிரிவுகள் என்னென்ன திணைகள் எத்தனை அப்படிங்கிறதையும் நீங்க பார்த்துக்கோங்க இப்ப. சரிங்களா? இதனோடு தொடர்புடைய வீடியோக்களின் லிங்கை இணைக்கின்றேன் இப்ப. அவற்றையும் இணைத்து படியுங்கள். உங்கள் கருத்துக்களை மறவாமல் கருத்து பெட்டியில் கொடுங்கள். மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.